ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட முதல் 2 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சிம்பிளாக வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, வீடியோவோட மியூசிக் ஆட் பண்ணுறது ரெண்டும் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பாருங்கள். இன்ஷாட்டுக்கு போங்க. முதல்ல ஃபோட்டோவில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். அதனால் ஃபோட்டோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நேராக உங்களோட கேலரிக்கு போகும். கேலரியில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ஃபோட்டோவை முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோக்கு கீழே இப்போ நிறையா சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்றா சர்ச் பண்ணி இதோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணினா கீபோர்டு வரும். மேலே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். இங்கே டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஒரு ஆல்ஃபபெட் தெரியுது இல்லையா, ஏ அப்படின்னு, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் அங்கே இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே வீடியோவில் பாருங்கள், நானே சில சாம்பிள்ஸ் காமிச்சிருக்கேன். அடுத்தது ஃபாண்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் பேலட் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் எந்த கலரை வேணாலும் கையால் ஜஸ்ட் டச் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் மாற்றுறது பார்த்துட்டோம். இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, பார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கீழே பாருங்கள் குட்டி குட்டி லைன்ஸ் இருக்குது. அதை மெதுவாக லெஃப்ட் ரைட் அப்படின்னு நகர்த்தினீங்கன்னா மேலே டெக்ஸ்ட்டில் சுற்றி வர பார்டர் வரும். இந்த பார்டர் போடுறதுனால எந்த கலர் பேக்ரவுண்டாக இருந்தாலும் டெக்ஸ்ட்டை நல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி நம்ம காமிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு தொட்டால் பாக்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதில் மேலே எடிட் இருக்கும். அதை தொட்டு நம்ம எப்படி வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஷேடோங்கிறத பார்க்கலாம். கீழே ஒவ்வொரு லைனாக நான் நகர்த்தி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயமாக நிறைய தடவை யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதனால் என்ன சேஞ்சஸ் வருது, அது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த க்ளோங்கிறத அழுத்தினா உங்களோட இந்த ஃபாண்ட்டை சுற்றி ஒரு மாதிரி க்ளோ வரும். அடுத்தது லேபிள். இந்த லேபிள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய இடத்துல உங்களுக்கு இது யூஸ் ஆகும். கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். மேலே அந்த வித்தியாசத்தை பாருங்கள், ஃபாண்ட்டில் அது எப்படி சேஞ்ச் ஆகுறதுன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய பேரால் அதிகம் யூஸ் பண்ணப்படுறது இந்த லேபிள். நானும் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒப்பாசிட்டி. இதை மாற்றினீங்கன்னா மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாவோ இல்லை திக்காவோ நம்ம மாற்றிக்கலாம். இது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா டூல்ஸையும் நிறைய தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ஒரு நீளமான டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ண போகிறேன். ஒயிட் அண்ட் ரெட் இஸ் அ நைஸ் காம்பினேஷன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்கள், இந்த கார்னரில் 3 லைன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணினா இது மாதிரி கீழே வரும். இது எல்லாம் ஒன்றா நம்ம ட்ரை பண்ணணும். நான் இப்போ ஒவ்வொரு டூலையும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். கீழே நான் யூஸ் பண்ணும்போது மேலே டெக்ஸ்ட் எப்படி மாறுதுங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல டி அப்படின்னு இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டை வந்து பெருசு பண்ணலாம், சின்னது பண்ணலாம். அடுத்தது டெக்ஸ்ட்டை வந்து மேல் பக்கமாகவோ கீழ்ப்பக்கமாகவோ கர்வாக பண்ணுறது. புக் கவர், இன்விடேஷன், டைட்டில்ஸ், இதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எழுத்துக்களுக்கு நடுப்புற இருக்கிற டிஸ்டன்ஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இது வரிகளுக்கு நடுப்புற இருக்கிற டிஸ்டன்ஸை கூட குறைச்சி பண்ணுறதுக்காக உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது கீழே போகலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட் இருக்கிற 3 லைன் வந்து சென்டென்ஸை வந்து லெஃப்டில் ரைட்டில் சென்டரில் வைக்கிறதுக்காக உபயோகப்படுத்துறது. அடுத்தது போல்டு, பளிச்சுன்னு தெரியும். இது இட்டாலிக், கொஞ்சம் சாஞ்ச வடிவத்தில் இருக்கும். இது அண்டர்லைன் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துறது. இது கேபிட்டல் லெட்டரில் போடுறது. இதெல்லாம் திருப்பி அழுத்தினீங்கன்னா அதெல்லாம் வந்து பழையபடி ஆகிடும். இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து தமிழில் டைப் பண்ணி பார்க்கலாமா? வாங்க, திருப்பி கீபேடுக்கு போகலாம். இங்கே கீழே குளோப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணினா தமிழ் ஃபாண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். சும்மா பச்சை நிறமே அப்படின்னு டைப் பண்ணுறேன். அந்த ஃபாண்ட்டும் பச்சை கலரில் தான் இருக்குது. சென்டென்ஸ் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால அதை வந்து 2 லைனாக மாற்றிருக்கேன். இந்த 2 லைனும் ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு நடுப்புற இருக்கிற டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா? இதோ இந்த டூலை லேசாக நகர்த்தி அந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை லேசாக தொட்டோன்னா இந்த மேலே வந்து எடிட் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணினா இந்த காப்பி எடிட்னு வரும். அதில் எடிட்டை ப்ரெஸ் பண்ணினா கீழே இதெல்லாம் வரும். நம்ம வந்து கலர் வேணும்னா கலரை மாற்றிக்கலாம், ஃபாண்ட் வேணும்னா ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம், பார்டர் போட்டுக்கலாம், என்ன சேஞ்சஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபோட்டோவில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு ஓரளவுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இதை சேவ் பண்ணலாம். பேக்கில் போனால் டிராஃப்ட்னு வரும். இதை ப்ரெஸ் பண்ணினா டிராஃப்ட் வந்து சேவ் ஆகிடும். இந்த டிராஃப்டை நம்ம எப்போ வேணாலும் திரும்ப வந்து எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு இங்கிலீஷ் டெக்ஸ்ட் பண்ணோம் பாருங்கள், அதை தேவையில்லைன்னு நான் இப்போ டிஸ்கார்ட் பண்ணிட போகிறேன். இன்றைக்கி இதோட கிளாஸை முடிச்சுக்கலாம். சொல்லிக் கொடுத்ததெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கட்டாயமாக ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் வீடியோவில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, வீடியோ எப்படி க்ராப் பண்ணுறது 2 சொல்லிக் கொடுக்க போகிறேன். தவறாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.